வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். நீங்கள் இணைந்திருப்பது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். இந்த வாரம் நாம் மறுபடியும் 16 கலையில 3வது பாகமாக இன்னும் 2 கலையை தெரிந்து கொள்ள போகிறோம். பாகத்தில் நாம் எந்த கலையை தெரிந்து கொண்டோம் என்றால், அனைவரையும் எப்படி நண்பராக ஆக்கிக் கொள்வது என்று கலை. 2வது பிறரோடு பழகுவது. ரெண்டுக்கும் வித்தியாசம். பார்க்க 2 கலையும் கேட்க சமமா இருக்கு. ஆனா அதுல குணங்கள் வித்தியாசம் படுகிறது. போய் கேளுங்க. பாகத்தை அதோட வித்தியாசம் தெரிந்து கொள்ளலாம். 3வது மாற்றமும் வளர்ச்சியும் கொண்டு வருகின்ற கலை. 4வது மனதை சுபமாக வைத்துக்கின்ற கலை. இது ரெண்டும் பாகம் 2வது பாகமாக தெரிந்து கொண்டோம். 4 கலைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு 5வது கலையாக என்ன கலைன்னா, என்ன கலை கத்துக்க போறோம்? நம்மளுக்கு 16 கலை இருக்கு. 5வது கலை என்ன? சஸ்பெனா இருக்கா? இன்னைக்கு 5வது கலையாக நம்ம தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகம். எப்படி நம்ம ஒன்னொன்றும் நிர்வாகம் பண்றது. வீட்டை நிர்வாகம் பண்ணணும், வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணணும். நிறைய விஷயத்த நம்ம ஒரு தலைமைத்துவமா இருந்தோமா, ஒரு தலைவனா இருந்தனா என்னெல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டும். இது ரெண்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும். 6வதாக நம்ம கற்பிக்கும் கலையை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 5வது கலையை பத்தி தெரிந்து கொள்ள முன்ன, அதாவது தலைமைத்துவம் அந்த கலையை தெரிந்து கொண்ட ஒரு கேள்வி தோன்றுச்சு. இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு முன்ன ஒரு கேள்வி மனதில் தோன்றுச்சு. என்ன கேள்வினா, ஏன் மனித ஆத்மான நம்மளுக்கு இந்த கலைகளே தேவைப்படுகின்றது? அவசியமா? ஏன் நம்ம எல்லாம் குணசாலியாக இருக்க வேண்டும்? 16 கலை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், சக்தி மிக்கவர்களா இருக்க வேண்டும். இல்லாட்டினா என்ன நடக்கும்? இருந்தா என்ன நடக்கும்? ஏன் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும்? இந்த கலைகளுக்கு, குணங்களுக்கு. பாருங்க, எல்லா பள்ளிக்கும் போனா இப்பெல்லாம் நான் படிக்கிற காலத்துக்கு மோரல் வேல்யூ, அதாவது நன்னறி கல்விக்கு பரீட்சை இல்லை நான் படிக்கிற காலத்தெல்லாம். ஆனா இப்ப நன்னறி கல்விக்கு பரீட்சை எல்லாம் வைக்கிறாங்க மலேசியால. அப்ப அந்த நன்னறி கல்வி எவ்வளவு முக்கியம்? நீங்க போன வாரம் கதை கேட்டீங்கன்னா, அந்த துரியோதன பாண்டவர்களோட கதை, பாண்டவர்கள் கௌரவர்களோட கதை. அதுல கேள்வி கேட்டாரு துரியோதனை பார்த்து ஒரு ஆளு, துரியோதனா, உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு குரு தான். 2 பேரும் எல்லாரும் ஒரே ஒரு குரு கிட்ட தான் படிக்கிறீங்க. அவரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தராரு. ஆனா ஏன் பாண்டவர்கள் மட்டும் இந்த குணம்சாலியா இருக்காங்க, நீ மட்டும் இந்த பலவீனத்தோட, இந்த தவறான பண்புகளோட இருக்குன்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, ஆம், அவர் 2 பேரும் ஒரே குரு தான். எனக்கு புரியுது. என்னது புரியுது? எது நல்லது, எது கெட்டது, யார் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த மாதிரி என்னால அந்த நல் பண்புகளை என்னால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, இந்த பாண்டவர்கள் மாதிரி இறைவன் மேல அன்பும் யோகமும் அவர்கள் அதிகமாக கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவன் பாதையில, இறை செயல்ல, இறை எண்ணத்துல இருப்பார்கள். இவர்கள் இறை செயல்ல இருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவா. நீங்க பார்த்தோமா, கௌரவர்கள் சீட்டாடுவார்கள், மது அருந்துவார்கள். அவர்கள் அப்படி இல்லை. அப்ப இந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கும் போது நல்ல பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ள முடியாது. அப்ப இவருக்கு தெரியுது எது கெட்டது எது தவறுன்னு தெரிஞ்சோ அது செயல்ல போட முடியாத காரணம், இறைவன் கூட யோகம் இல்லை. அப்ப இறைவன் கூட யோகம் இருந்தால்தான், அதாவது இறைவனை மனப்பூர்வமாக எனக்கு குணசாலியாக வேணும், நான் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை இருக்கும் போதுதான் நம்மள கற்றுக்கொள்ற இந்த பண்புகள், அதாவது மோரல் வேல்யூ, நன்னறி கல்விகள் எல்லாமே மனதுல தங்கி, புத்தியில தங்கி, செயல்ல, கண்கள்ல, நம்ம உணர்வுல அது வெளிப்படும், முகத்துல தென்படும். நம்ம அது செயல்ல கொண்டு வராத வரைக்கும் நம்ம வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். அதனால இந்த 16 கலைகள் நம்மள என்ன செய்யுதுன்னா, நம் மனிதன் ஆத்மாக்களை
அது ஷேப் பண்ணுது மனிதர்கள் ஆத்மாக்களை ஒரு நல்ல ஒரு நபரா சந்தோஷம் நிறைந்து. இந்த கலைகளும் குணங்களும் சக்திகளும் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் ஆத்மாவின் வாழ்க்கை அதிகமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பகுத்தறியும் சக்தி, நிர்ணயிக்கும் சக்தி, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது இருக்க முடியும். அப்புறம் அதிகமாக உண்மையான அன்பு, போலியான அன்பு இல்லை. யாச்சும் கொடுத்தாதான் கொடுப்பேன், கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு பதிலா நமக்கு இந்த இறை சக்தி நமக்குள்ள இருக்கும் போது நம்மளால இந்த குணங்களை செயல்ல கொண்டு வரும் போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். முன்ன 50 வருஷத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ஒப்பிடும் போது எல்லாரும் என்ன, எங்க காலத்துலலாம் இப்படி இருந்தோம் பாக்கணும், இந்த காலம் பாருங்க பிள்ளைங்களாம் இப்படி இருக்குங்க. ஏன்னா இந்த நன்னறி பண்புகளை அவர்களுக்குள் வளர்த்து கொள்ள அவர்களால முடியல. ஏன்னா எல்லாரும் இறைவனை சரீர ரூபத்தில் தான் நம்ம தேடிக்கொண்டிருப்போம். உள்ளார் ஆழமாக இந்த ஆத்மா பூர்வமாக நம்ம இறைவனை தேடும் போது தான் அந்த நல்குணங்கள் நமக்குள்ள வளர்கிறது. நமக்குள்ள அது பசை மாதிரி ஒட்டிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியும், ஆனா நம்ம தவறு தான் செய்வோம். அப்ப மனிதனை ஒரு மனித நேயத்தோட மனிதன் இருக்க வேண்டும் என்றால் இந்த கலைகள் எல்லாம் மிகவும் அவசியம். அப்ப இந்த மனிதன் நேயம் இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் அவர்களால பொறுமை கொண்டிருக்க முடியும். இந்த கலைகளை கத்துக்கொள்றது என்ன அவசியம்னா தனக்கு பொறுமை வரும், தன்னோட அப்புறம் மன்னிக்க முடியும், விட்டு கொடுக்க முடியும். இந்த புடிவாதம் பிடிச்சிச்சு, நான் தான் நிற்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நீ எப்படி வேணாலும் போ என்ற புடிவாதம் பிடிக்கிறது விட்டுலாம். ஏன்னா இந்த கலைகள் என்ன சொல்லி தர்றது, எங்க விட்டு கொடுக்கணும், எங்க நம்ம நீதிக்கு நிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, நம்மளை ஷேப் பண்ணுது. இந்த குணங்கள் எல்லாம் பொறுமை மட்டும் இல்ல, நம்ம நிர்ணயிக்கும் சக்தி, அதுக்கப்புறம் தைரியம், அந்த நல்ல செயலை செய்ய வேண்டும் இல்லையா, அந்த செயலை செய்வதற்கான தைரியம் துணிச்சல் வருகின்றது. அப்ப இந்த பண்புகளை ஏன் கத்துக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் சதா தன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா, எந்த நேரத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. இப்பெல்லாம் பார்த்தோமா இந்த குணம் குறையுது. என்ன செய்வாங்க, ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லி தேவையில்லாம ரத்த ஆடுகள் ஓடுகிறது, சண்டை வருகிறது, கள்ளம் கவுடம் உள்ளவர்கள் இறக்கிறார்கள். இதெல்லாம் முடியணும்னா இந்த கலைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில பயிற்சி செய்யும் போதுதான் நம் வாழ்க்கையில முழுமையான சம்பூர்ணமான நிம்மதி கிடைக்கிறது. எங்கே நிம்மதி என்று தேடுகிறோம் இல்லையா, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அப்ப அந்த நிம்மதி, அமைதி, மனம் அமைதி வேணும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த கலைகளின் அஸ்திவாரம் நம்ம மன நிம்மதியை கொண்டு வரும். மனம் அங்கே இங்கே அலைவது நிறுத்திட்டு அது ஒருநிலைப்படுத்த முடியும். இறைவனை அதிகமாக நேசிக்க முடியும். இறைவனை அதிகமாக நேசித்து அவரை நினைவு செய்து நம்மளோட சுய அனாதியான குணத்தை கொண்டு மறுபடியும் உலகத்துக்கு அமைதியும் கொண்டு வர முடியும். எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, எல்லாத்தையும் புரிந்து கொண்டு யாரை எப்படி மாத்தணும், எந்த நேரத்துல மாத்தணும், எப்படி புரிந்துக்கலாம் என்று எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுயமாற்றத்தை நம் நன்மைக்காகவும் உலக நன்மைக்கு பஞ்ச தத்துவங்கள் மிருகங்கள் எல்லாமே சேர்ந்து அமைதி அனுபவிக்கலாம். சரி, இந்த கலைகள் அவ்வளவு முக்கியம். இந்த கலைகளை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கல. நம்ம இன்னைக்கு 5வது கலையை பார்க்க போறோம் இல்லையா. சொன்ன மாதிரி இன்னைக்கு 5வது கலை என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? தலைமைத்துவம். தலைமைத்துவத்தை எப்படி பயிற்சி செய்வது, ஏன் தலைமைத்துவம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகிறது, தலைமைத்துவத்தோட வேற என்ன குணங்கள் தேவைப்படுகின்றது. தலைமைத்துவம் மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா, அதுக்கு நம்ம நிர்வாகிக்க வேண்டும். அதை எப்படி நிர்வகிக்கிறது ஒவ்வொரு செயலியும் இதம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க அந்த வீடியோ கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இதை பத்தி விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பதினாறு கலைகளின்
தொடர்ச்சியில் இன்னைக்கு 5வது கலை, ஒருங்கிணைக்கும், தலைமை தாங்கும், நிர்வகிக்கும் கலையை பார்க்கலாம். த ஆர்ட் ஆஃப் ஆர்கனைசிங், லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கைன்னு எப்போ சொல்லுவோம்? நம்ம ஏதாவது ஒரு உயர்ந்த வகையில் சிறந்த செயலை செஞ்சு முடித்து காட்டும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வெற்றிகரமாக ஆகுது. அதற்காக நாம் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவராக, வலிமை சேர்ப்பவராக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவக்கூடியவராக ஆகணும், வலிமை சேர்ப்பவராக ஆகணும்னா தன்னை நிரம்பியவராகவும், தன்னை தைரியசாலியாகவும் வலிமையானவனாகவும் மாற்றணும் இல்லையா? சில சமயம் நம்மக்கிட்ட மற்றவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற யோசனையெல்லாம் வருது. ஆனால் யோசனையாக காரியத்தில் கொண்டு வர முடியல. அப்போ இதை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு 6 விஷயம் நம்ம இந்த மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த 6 விஷயம் இருந்ததுன்னா நம்ம யோசனையை காரியத்தில் கொண்டுட்டு வர முடியும். உயர்ந்த வகையில் செயல்பட்டு சிறந்த செயலை முடித்து காட்ட முடியும். வாழ்க்கையை வெற்றிகரமானதாகவும் ஆக்க முடியும். ஒரு விசேஷம் அது என்னென்னா, மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து உதவி செய்பவராக, துணை நிற்பவராக ஆக்கும் தகுதி வேணும். ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆலோசனையை அவங்க எப்படி செயலாக்குவது அப்படிங்கிறதுக்கு துணை புரியணும். இந்த தகுதி அவங்கக்கிட்ட இருக்கணும். 2வது, பிறர்கிட்ட உற்சாகத்தை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தானும் உற்சாகமாக இருப்பது. உற்சாகத்திற்கு ஆதாரம் என்னென்னா, இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றிப்பா, இப்படி அடித்தா அப்படி விடும் அப்படின்னு தெரியணும். ஸோ அதற்கான அந்த நுணுகிய பார்வை, அந்த இன்சைட்ஃபுல்னஸ் அது இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னா அந்த உள்ளுணர்வு பச்சி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த உள்ளுணர்வு எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இதை இப்படி செஞ்சேன்னா இது கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், இதற்கான அனைத்து சாதனங்களும் வலிமையும் என்கிட்ட இருக்குது, ஆற்றலும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உள்ளுணர்வு இது இருந்ததுன்னா நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம உற்சாகமாக இருந்து மற்றவர்களையும் உற்சாகத்தினால் நிரப்பி அந்த காரியத்தை சேவிக்க முடியும். 3வது, கனப்பொழுதில் நிர்ணயம் செய்பவராக, பரந்த நோக்கமுடையவராக இருப்பது. நிர்ணயம் செய்யும் சக்தி, அதுவும் எந்த நேரத்தில் அந்த டார்கெட் பார்த்திங்கன்னா கனப்பொழுதில் அந்த க்ஷணமே ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்வதற்கான சக்தி, பரந்த நோக்கம் இருக்கணும். நிர்ணயம் செய்யும் பொழுது பரந்த நோக்கம் அப்படின்னா எல்லாருக்கும் நன்மை தருவதாக, இந்த காலம் மட்டுமல்லாமல் முக்காலத்திற்கும் அது நன்மை தரும் விஷயமாக இருக்கணும். பரந்த நோக்கம் அப்படின்னா அதுதான். பரந்த நோக்கத்தில் எந்த விதமான தோல்வியோ எந்த விதமான தவறோ இருக்காது. அது இந்த குறுகிய காலத்திற்கு நன்மை தரும் விஷயமா இருக்காது. இன்றைக்கி நன்மை தருது, ஆனால் நாளைக்கு அது தீமையை தரும் அப்படின்னே இருக்க முடியாது. ஸோ அந்த பரந்த நோக்கம் உடையவராக, கனப்பொழுதில் நிர்ணயம் செய்பவராக இருக்கணும். இது 3வது விசேஷம். அடுத்து 4வது, அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பண்பு. இந்த ஒருங்கிணைக்கும், தலைமை தாங்கும், நிர்வகிக்கும் கலை தான் இது. ஸோ இந்த விசேஷத்தா ஒருங்கிணைக்கும் பண்பு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சமஸ்காரங்கள், டிஃப்ரெண்ட் சமஸ்காரங்கள் இருக்கும். ஒரு லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க பாருங்க, அந்த விசேஷம். இது 4வது விசேஷம். 5வது, பழகும் கட்டுப்படுத்தும் சக்தி. யாரையும் அணுகுவது ஈஸியாக இருக்கும். எல்லாரோடையும் ஈஸியாக பழகுவாங்க. அவங்க முசுடாக இருப்பாங்க, ஆனாலும் இவங்கக்கிட்ட பழக முடியும். ஸோ அப்படிப்பட்ட பழகும், அதே சமயத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி, அவர்களை வழிநடத்தும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் செய்கின்ற சக்தி இருக்கும். 6வது, எல்லோருடைய விஷயங்களையும் தனக்குள் அடக்கி கொள்வதோடு அவைகளை தகுதிக்கு தக்கபடி, சக்திக்கு தக்கபடி புது புது முயற்சியில் ஈடுபடுத்துவது.
ஒருத்தர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, ஒருத்தர்கிட்ட இந்த விசேஷத்தா இருக்குது. ரெண்டையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ளுவது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கின்ற தீமையை மேர்ஜ் பண்ணி விடுவது, அவங்கக்கிட்ட இருக்கின்ற குறைகளை மேர்ஜ் பண்ணி விடுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புத்திக்கு கொண்டுட்டு வராமல் இருப்பது. அதே மாதிரி அவர்கள்கிட்ட இருக்கின்ற நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. அப்போ இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, இவர்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த சமயத்தில் கரெக்டான சமயத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்கக்கிட்ட இருக்கிற குறையை யோசித்து வச்சுருந்தோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நம்ம மைண்டுக்கு வராது. அப்போ அவரை பற்றி தெரிந்திருந்தும், இந்த குறை இருக்கிறது என்று தெரிந்திருந்தும், அவர்கிட்ட இருக்கிற விசேஷத்தாவை மனசில் நம்ம புத்தியில் வெளிப்படையாக வைத்திருப்பதனால நாம் அவங்களோட தகுதிக்கு தக்கபடி, சக்திக்கு தக்கபடி புது முயற்சியில் அவங்கள ஈடுபடுத்த முடியும். இந்த 6 விசேஷங்கள் இருப்பவங்க ஒருங்கிணைக்கும், தலைமை தாங்கும், நிர்வகிக்கும் கலையில் தேர்ந்தவராக ஆக முடியும். நம்மளோட புத்தி கல்யாணக்காரி பிரபுவிடம் இருந்தால் ஒரு வரலாறு காணாத எழுச்சியை உண்டாக்க முடியும். அதாவது எல்லாருக்கும் நன்மை பயக்கும் காரியத்தை, அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனையும் நம்மளால் தர முடியும். ஏன்னா இந்த உலகத்தையே மாற்றம் செய்வது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அதற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தடுக்க முடியாத உற்சாகமுடையவராக இருக்கணும். பிரம்மபாபாவோட வாழ்க்கையில் ஜெகதீஷ் சந்தர் பாய் கண்டுபிடிச்ச விஷயம் அது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்திருந்தாலும் அவரோட உற்சாகத்தை யாராலும் அணை போட்டு தடுக்க முடியவில்லை. அவருடைய முயற்சியை யாராலையும் நிப்பாட்ட முடியலை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய புத்தியின் ஈடுபாடு கல்யாணக்காரி பிரபுவிடம் சதா காலத்திற்கும் இருந்தது. இறைவனிடம் அன்பு செலுத்துவதால் மட்டுமே மற்றவர்களுடைய உயர்வுக்காக அபார சாகசம், தொடர்ந்த ஈடுபாடு, மின்னலை போன்ற வேகம், இது எல்லாம் கொண்டுட்டு வர முடியும். அவங்க முக்காலத்தையும் அறிந்தவராக இருக்கிறாங்க, தொலைநோக்கு பார்வை உடையவராக இருக்கிறாங்க. அதனால் இந்த காரியத்தை, அதாவது பரமாத்மாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற இந்த காரியத்தை அவங்க எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் செய்கிறாங்க. சாஸ்திரங்கள் சொன்னது ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களோட மனதில் அடி ஆழத்தில் நிறைய விஷயங்கள் வேரூன்றி இருந்தாலும், சொல்கின்ற விஷயம் புதியதாக இருந்தாலும், சாஸ்திரங்களில் எழுதப்படாத விஷயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எந்த விதமான சங்கோஜமும் இருப்பதில்லை. ஏனென்றால் இது பரமாத்மாவின் காரியம் அப்படின்ற தொலைநோக்கு பார்வை, முக்காலத்தையும் அறிந்தவர்கள். போன கல்பத்தில் இதெல்லாம் நடந்தது, புதிய யுகம் ஸ்தாபனையானது, ஸோ இப்பவும் அது நடக்கும் அப்படின்ற முக்காலத்தையும் அறிந்தவராக இருக்கிறதுனால அவங்க எந்த விதமான சங்கோஜமும் படுவதில்லை. பரம புத்திவான் பரமாத்மாவோடு புத்தியின் இணைப்பு அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அழகழகான யோசனை அவங்க மனசில் உதிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துவதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் கிடைச்சிது. அவங்க மற்றவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது எல்லாம் எதன் மூலம் சாத்தியம் அப்படின்னா யோகத்தின் மூலமாக சாத்தியம். இதன் மூலமாக தலைமை தாங்கும் கலையானது வளர்ச்சி அடையுது. யார் யோகியாக இல்லையோ அவங்க மன்மத் படி தான் நடப்பாங்க, ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க. கல்யாணக்காரியின் பரமாத்மாவின் அறிவுரை, ஆலோசனை, கட்டளை இது எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க தன்னுடைய மன்மத்தில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களால மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கை பாதையில் வர்ற எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து சமாளிப்பதற்கு தேவையான சாகசம், சாதுரியம், சாமர்த்தியம், அறிவு, உத்தி இது எல்லாமே எங்கேருந்து வரும்? மன்மத்படி நடந்தால் வருமா? அவரது வாழ்வையில் குறிப்பிட்ட அளவு முன்னேறலை அப்படிங்கும் பொழுது மற்றவங்களை எப்படி அவங்களால முன்னேற்ற முடியும்? ஆன்மீக புரட்சியை எப்படி உருவாக்க முடியும்? யுக மாற்றத்தை எப்படி கொண்டுட்டு வர முடியும்? அகிம்சையான மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு
ஒரு திறமை மிக்க தலைவர் வேணும். நற்குணங்களின் நறுமணத்தால் நிறைந்த மனிதராக அவர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற மனித மலர்களை ஒரு மாலையாக கோர்க்க இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய ஒரு யோகியால் மட்டுமே தான் முடியும். ஊக்கமிழந்த விகாரங்களின் தாக்கத்தினால் உயிரோடு இருந்து கொண்டே உயிரிழந்த மாதிரி நடைபிணமாக வாழும் மனித மூளையில் எப்படி மற்றவர்களுக்கு புத்துயிரை ஊட்ட முடியும்? ஒரு கலகலப்பான கலங்கமில்லாத ஞான அருவிய கரை புரண்டோடு செய்கிறதுல அவர் ஒரு பாக்கிய ரதத்தின் செயலை செய்பவராக இருக்க வேண்டும். ஸோ அது ஒரு யோகியினால் தான் முடிக்க முடியும். ஒரு யோகியானவர் ஒருங்கிணைக்கும், தலைமை தாங்கும், நிர்வகிக்கும் கலையில் தேர்ந்தவராக இருக்கின்றார். விளக்கத்தின் மூலமாக, சகோதரி கொடுத்த விளக்கத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்? ஒரு தலைவனாக தலைவியாக இருப்பதுக்கு என்னென்ன தகுதி வேணும் என்று அல்லவா? அப்ப நம்மளுக்கு இந்த அவங்க 6 விஷயம் சொன்னாங்க. ஒரு தலைவனாக தலைவியாக, அது நாட்டின் பிரசிடென்டா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், வீட்டில் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், இல்ல வீட்டின் தலைவராக இருக்கலாம். ஏதோ ஒன்று, வேலையிலயும் சரி, வீட்டிலையும் சரி, நாட்டுக்கும் சரி, நம்ம தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தலைமைத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சாக வேண்டும். அவர்கள் 6 விஷயம் சொன்னார்கள் அல்லவா? அந்த தலைமைத்துவத்தை நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு உதாரணம் நிறைந்த நல்ல ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதாவது அவங்க நல்ல ஆலோசகர்களாக இருக்க வேண்டும். ஆலோசனை மட்டும் நம்ம எல்லாம் இப்ப சுலபமாக ஃப்ரீயாக எல்லாரும் ஆலோசனை சொல்லிட்டு போறாங்க. ஆனா சொல்லிடுறாங்க. ஆனா அந்த ஆலோசனையின்படி அவங்களும் இருக்கிறது இல்ல. சில நேரம் அவங்க ஆலோசனை சொல்லிட்டு நான் சொல்லலையே என்று போறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனை பக்க பலமாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை சொல்றது கூட நம்ம அந்த தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும். ஏன்னா சில நேரம் ஆலோசனை நம்ம கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, முதுவை திரும்பி பாரு, அப்புறம் ஏன் முதுவை பாப்ப என்று சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன்ன நம்ம சரியா இருக்கோமா இல்லையான்னு பாக்கணும். அதுல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கதை மனதுல தோணுச்சு. காந்திஜி காலகட்டத்துல ஒரு அம்மா தன் மகனை கூட்டிட்டு காந்திஜியை பார்க்க வந்தாங்களாம். காந்திஜி கேட்டாராம், என்னங்கம்மா விஷயம்னு. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என் மகன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான். அவங்க கிட்ட சொல்லுங்க, மிட்டாய் ரொம்ப சாப்பிடாத, பல்லெல்லாம் கெட்டு போயிரும், அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான், அவன்கிட்ட சொல்லுங்கன்னு இவங்க காந்திஜி கிட்ட போய் அவர்கிட்ட சொல்ல சொன்னாராம். சோ காந்திஜி என்ன சொன்னாரு, அவங்க 2 பத்தியும் பார்த்துட்டு, மகனையும் தாயும் பார்த்துட்டு, சரி நீங்க போயிட்டு 1 வாரம் சென்று வாங்க, அப்புறம் நான் சொல்றேன் என்னங்க. சரி அவங்க போயிட்டாங்க. 1 வாரம் சென்று இந்த தாய் வந்தாங்க. தாய் வந்தோடனே மகனும் பக்கத்துல உட்காந்துட்டு, தம்பி நீ மிட்டாய் சாப்பிடாத, இந்த மாதிரி பிரச்சனை வரும், இதெல்லாம் சாப்பிடாத, விட்டுருன்னு ஒரு 10-15 நிமிஷம் ஆலோசனை சொன்னாராம். அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தாய் கேட்டாங்களாம் காந்திஜி கிட்ட, நீங்க இத போன வாரமே சொல்லியிருக்கலாமே என்று சொன்னாங்க. காந்திஜி சொன்னாரு, போன வாரம் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நானே மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மிட்டாய் சாப்பிட்டு இருக்கிற என்ன போய் மத்தவங்களும் மிட்டாய் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால நான் என்னைக்கு நிப்பாட்டுறனோ அது சொல்றதுக்கு அப்பதான் எனக்கு தகுதி வரும் என்று சொன்னாரு. அதே போலதான் இந்த பிரம்மகுமாரி ஸ்தாபித்தர பிரம்மா, இவரு ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர்னு கூட சொல்லலாம். இவர் ஒரு நகை வியாபாரி. அதாவது அவர் எல்லாத்தையும் துறவரம் செய்வதற்கு முன்ன ஒரு நகை வியாபாரி. இவரோட வியாபாரம் எல்லாம் அரச குடும்பம், பணக்காரங்க குடும்பம், வியாபார குடும்பம், ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் வச்சிருந்தாரு. நகைன்னா தங்கம், வைரம் இதெல்லாம். அப்ப அப்படிப்பட்டவர் ஒரு நாள் அவருக்கு 60 வயசு ஆகணும்னு, நம்ம உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உலக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த பணத்தை எல்லாம் இறை சேவைக்கு கொண்டு வந்தாரு. அப்ப ஆசிரமம் இருக்கும் போது ஆசிரமம் கொண்டு இருக்கும் போது முன்னெல்லாம் இந்த சாணம் தானே வச்சு நெருப்பு மூட்டுவாங்க.
அப்ப பணக்காரவங்க எல்லாம் வந்து இந்த சாணத்தை தட்டுங்கன்னு சொன்னா எப்படி? ஏன்னா சிலவங்க வந்து பணக்காரவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, இந்த ஞானத்தை தியானம் செய்யறதுக்கு எல்லாம் வருவாங்க. அப்ப இறை சேவை செய்யும் போது சாணத்தை தட்டணும், கூட்டணும், பாத்ரூம் கழுவணும், இதெல்லாம் செய்யணும். அப்ப இவங்க பணக்கார குடும்பத்துல வந்தவங்க எல்லாம் வந்து நம்ம செய்ய சொன்னா என்ன நினைப்பாங்க, எப்படி? ஏன்னா அவங்க வீட்லயும் அவங்க செய்ய மாட்டாங்க, இங்க வந்து எப்படி செய்வது? அதனால அவர் என்ன செய்வாரு, முதல்ல போய் அவரு பாத்ரூம் கழுவாரு. ஒரு வாளியை தூக்கிக்கிட்டு போய் பாத்ரூம் கழுவாரு. அவரு கழுவுறத பார்த்து இவரு செய்யும் போது நம்ம செஞ்சா என்ன? அதே மாதிரிதான் சாணம் தட்டுறதும் அவரு செய்வாரு. அந்த சாணம் தட்டுறதெல்லாம் அவரு தட்டி தட்டி எல்லாத்துக்கும் வைக்கும் போது எல்லாருக்கும் அந்த மண்ட கர்வம், இல்லைன்னா அந்த நான் நான் பணக்காரன், நான் இப்படிப்பட்டவன் என்ற கர்வம் தான் நான் என்று முடிகின்றது. அப்ப ஒரு தலைவனாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு உதாரணமா இருந்தாதான் நம்மளால ஆலோசனை சொல்லி மற்றவர்கள் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ ஒழுங்காரு, அதுக்கப்புறம் நீ மற்றவங்க சொல்லு என்று, அல்லவா? அப்புறம் உற்சாகம் இருக்க வேண்டும். என்னது, நம்மளும் முன்னேறணும்ன்ற அந்த உற்சாகம் நமக்குள்ள இருக்கணும். அப்புறம்தான் அந்த உற்சாகம் இருக்கும் போதுதான் அந்த தாக்கம் மற்றவர்களுக்குள்ளேயும் வரும். அப்புறம் நிர்ணயிக்கும் சக்தி. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனரஸ், அதாவது பெரிய பார்வை வந்து உலகத்துக்கே நன்மை கொண்டு வரும் வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா, நான் பெற்ற இன்பம் பெருகவே வையகம். இந்த உணர்வு ரொம்ப ஆழமாக குஷியாக அதை நம்மள ஹராஸ் பண்ணணும், நான் உலகத்துக்கே நன்மை செய்ய வேண்டும் என்று. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அனைவருக்கும். இது நம்ம கொஞ்சம் சகித்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்க குறைய பார்க்க பார்க்க சகித்துக் கொள்ள வேண்டும். மத்தவங்க கூட தொடர்புல வரும்போது, அடுத்தது மத்தவங்க கூட தொடர்புல வரும்போது நம்ம வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம வந்து அந்த கட்டுப்பாட்டின் தன்மையில இருக்கணும். அப்புறம் மத்தவங்க பலவீனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம விநாயகரை பார்க்கலாம். விநாயகர் என்ன காமிக்கிறாருன்னு பெரிய பானை வயிறு, கையில நம்மளுக்கு லட்டு வச்சிருப்பாரு. அப்ப எல்லாரும் குறையும் ஏத்துக்கிட்டு அவர்களோட நன்மையை மட்டும் கொடுப்பது. பாருங்க, ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தகுதி என்ன என்று, அதுக்கு நிச்சயமாக நாம் எல்லாம் இந்த குணம் எல்லாம் நம்ம கிட்ட வளரணும்னா அது இறைவனால மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு சக்தியும் குணத்தையும் கொடுக்க முடியும். அதற்கு நம்ம இறைவனோட ஸ்ரீமத், ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த, ஸ்ரீ என்றால் உயர்ந்த, மத் என்றால் பார்வை, சட்டம். அப்ப அந்த உயர்ந்த சட்டம், அந்த உயர்ந்த ஒழுங்கை நாம் பின்பற்றும் போதே நம்மளால உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்து அதை மற்றவர்களும் வழி நடத்த முடியும், அதை பராமரிக்க முடியும், அதை நிர்ணயிக்க முடியும் அல்லவா? நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டானே? அப்ப ஸ்ரீமத் என்ற இறை உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவனின் வாக்கியம். இறைவனோட வாக்கியம் வந்து நான் கதை சொன்ன மாதிரிதான் துரியோதனன். அவருக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆனா அவருக்கு உலக ஆசையும் ஆசை, இந்த ஆன்மீகம் ஆசை. என்ன சொல்லுவாங்கன்னா, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கூழ குடிக்கணும்னா மீசை எடுக்கணும், மீசை வேணும்னா கூழ குடிக்க முடியாது. ஒண்ணு சாய்ஸ் பண்ணுங்க, எது வேணும்னு நீங்க தேர்ந்தெடுங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு அமோகமான, சந்தோஷமான, வெற்றிகரமான வாழ்க்கை வரும். அடுத்த கலைக்கு போறதுக்கு முன்ன ஒரு பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வென்று. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏன் சிலவங்களால போராட முடியும், சிலவங்க தோத்துடுறாங்க, சிலவங்க வந்து விட்டுடுறாங்க, அதான் என் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிச்சிடுறாங்கன்னா, தன்னையோட விசேஷத்தன்மை ஒருவர் அறிந்து கொள்வதில்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு, நம்ம விசேஷத்தன்மை, நம்ம திறமை, நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்கு. ஏன்னா இந்த நம்ம கிட்ட உள்ள நன்மையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட உள்ள தீமையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட உள்ள நன்மையை தெரிஞ்சுக்கிற போது நம்மளால நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வருகிறது. நம்ம கிட்ட உள்ள குறைய தெரிஞ்சுக்கும் போது ஒன்னும் என்ன நம்ம கத்துக்கொண்டு அது சரி செய்து இன்னும் வளர்த்துக்கலாம் என்று. உதாரணம் வந்து, எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. நாங்க ரயில்வே ட்ராக்ல வேலை செஞ்சோம். நம்ம என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தண்டவாளம் போடுற வேலை தான். அப்ப நான் வந்து ஒரு குவாலிட்டி சைட்ல இருந்தேன், அவரு வந்து குவாலிட்டி சைட்ல இருந்தாரு. நாங்க வந்து அவரோட கஸ்டமர்.
அவர் வந்து எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த தண்டவாளம் போடுறதுக்கு அவருக்கு முன்ன வந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாஸ்டர் வச்சிருக்கிறதுனால அவருக்கு மேனேஜர் ஆயிட்டாங்க. அப்ப அவருக்கு டிப்ளோமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் பதவி ஏறணும்னா முடியாது இல்லைங்களா? டிப்ளோமா வேணும், டிகிரி வேணும் இல்லையா? அப்ப அவங்க என்ன செஞ்சாரு, 60 வயசுல போய் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் மாஸ்டர் எடுத்தாரு. மாஸ்டர் எடுத்த பிறகு கிராஜுவேட் பண்ண பிறகு அவர் வந்து Facebookல அப்டேட் பண்ணாரு. அப்புறம் நாங்க எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் பண்ணோம். அத்தனை வயசுல பாருங்க, கத்துக்கணும்னு சொன்னா வயசு இல்ல சரிங்களா? எப்ப வேணாலும் நம்ம கத்துக்கலாம். அதே போலதான் நம்ம பார்த்தோம்னா 60 வயசுக்கு ஆன பின்னதான் நிறைய பேரு ஆன்மீகத்தை கத்துக்கொள்ளணும். அதாவது ஓய்வு பெற சமயம், ஓய்வு பெற காலம் வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வேலை செய்யற காலத்தெல்லாம் ஆன்மீகத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வேலை வேலை வேலை, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுவாங்க. ஆனா ஓய்வு பெறோம்னு சொல்லிட்டா அடுத்தது என்ன செய்யறது? அதிகமானவர்கள் பொது சேவைக்கும் ஆன்மீகத்துக்கும் திரும்புறாங்க. எப்ப? ஓய்வு பெற்ற பிறகு. அப்ப அங்கேயும் இன்னொரு விஷயத்த கத்துக்கிறோம் இல்லையா? அந்த ஆன்மீகத்தை கத்துக்கிறோம். அப்பதான் கத்துக்கிறோம். அப்ப வயசு கத்துக்கொள்வதற்கு ஒரு வயசே இல்லைதானே சொல்ல முடியும். அதை ஒட்டிதான் நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தது வந்து நம்ம என்ன கலையை பத்தி கேட்க போறோம்னா, கற்றும் கற்பிக்கும் கலை. இந்த நம்ம கற்றுக்கொள்ளவும் வேண்டும், அதே நேரத்துல நம்ம அதை கற்பிக்கவும் வேணும். கத்துக்கொண்டு எல்லாத்தையும் நம்மக்குள்ளே வச்சா அது தேவையில்லாம போயிடும். அது பயன்படுத்தலைன்னா பாருங்க, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கி அதை பயன்படுத்தல என்ன சொல்லுவோம்? இப்ப ஒரு சிலையை வாங்குறோம், பயன்படுத்தல என்ன சொல்லுவாங்க? ஒயிட் எலிஃபன்ட் சொல்லுவாங்க. அலங்காரத்துக்கு மட்டும்தான், அதுக்கு எந்த பயனும் இல்லைன்னு. இல்லைன்னா ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம், வருஷ கணக்குல இருக்கும், சில நேரம் மறந்துருவோம் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு சமையலோ ஏதாச்சும் ஒரு பொருளோ பாவிக்காம இருந்தா அது வீணா போயிடும் இல்லையா? அதுக்கு வந்து விலை, அதோட மதிப்பு ஏறாது. நெகை வேற கணக்கு, மத்த பொருளை சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த படிப்பு என்பது இந்த ஞானம், இது ஞான செல்வம். அந்த செல்வத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த செல்வத்தை பயன்படுத்ததான் அதிகமாக நமக்குள்ள அதிகரிக்கும். அதனாலதான் கற்றும் கற்பிக்கும் கலை. கற்றுக்கொண்டது அதனால்தான் நான் பெற்ற இன்பம் பிறகவே வையகம். அப்ப நான் கத்துக்கொண்டது எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும், மற்றவங்க வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். ஒன்னும் கற்றும் கற்பிக்கும் கலையை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க வாங்க, இந்த வீடியோ கேட்போம். அதுக்கப்புறம் சில விளக்கத்தை ஒன்னும் தெரிந்து கொள்ளலாம். 16 கலைகளின் தொடர்ச்சியாக இன்னைக்கு 6வது கலை, கற்கும் மேலும் கற்பிக்கும் கலையை பார்க்கலாம். த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங். நமக்கு இந்த குறிப்பிட்ட காலம்தான் நம்ம படிக்கிற காலம் அப்படின்ற இந்த லௌகீக படிப்புக்கே வரைமுறை கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் மனிதன் வந்து வாழ்நாள் எல்லாம் பாடம் கற்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஆனாலும் கொஞ்சம் பேர் தான் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற அந்த உத்வேகம் இருக்குது, ஒரு லட்சியம் உடையவராக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கற்கும் வேகமானது ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேனேக்கும் அந்த படிப்பு படிச்சிருக்கேனாக்கும் அப்படின்ற அந்த அபிமானத்தில் ஊறி இருக்கிறாங்க. ஸோ அந்த கல்வி மூலம் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அனுபவிக்கும் அந்த இதுலேயே ஈடுபாடாக இருக்கிறாங்க. அப்போ முக்கால்வாசி நேரம் அந்த வாழ்வை, அதாவது இந்த ஸ்தூல விஷயங்கள் மூலமாக, கர்மேந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய ஆத்மா வந்து வளம் பெறணும், வளர்ச்சி பெறணும், மாற்றத்தை சந்திக்கணும், முன்னேறணும், அந்த ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறதில்ல. அவர்களுடைய வாழ்க்கை போகி வாழ்க்கையாக இருக்கிறது. நல்லா சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக எல்லா வசதிகளையும் நாம் சேர்த்து வைக்கணும். அதாவது உடலுக்கான வசதி. ஆத்மாவிற்கான வசதி என்னென்னா, ஆத்மா ஞானம் நிறைந்ததாக மாறுவது, ஆத்மா குணங்கள் நிறைந்ததாக மாறுவது, ஆத்மா சக்தி நிறைந்ததாக மாறுவது, இதுதான் ஆத்மாவிற்கான செல்வம். அவங்க முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த உடலுக்கான சுகத்தை எப்படி வகுத்து கொள்வது, அப்படிப்பட்ட போகிகளாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு கற்பதில் ஈடுபாடு பெரிதாக இருப்பதில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கும் ஏதாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உதாரணமாக, ஒருத்தர் தன்னோட வீட்டில் தான் மனைவி மேலே கோவப்படுறான், இல்லை வந்து கை நீட்டுறான்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ அங்கே இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் என்னத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா, இந்த அடாவடித்தனத்தை கற்றுக்குறாங்க. அந்த மென்மையான ஒரு மொட்டு போன்ற, அரும்பிய மொட்டு போன்ற இருக்கின்ற அந்த உள்ளமானது இந்த செயலினால் பெரிதளவு பாதிக்கப்படுது. இப்படி மனிதன் தன்னுடைய நடத்தை மூலமாக தனது ஆடை அலங்காரத்தை, தன்னோட ஒவ்வொரு விஷயத்தை, விவகாரத்தை, ஆச்சாரத்தை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஏன்னா இவன் செய்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால் தான் அறிந்தோ அறியாமலோ ஒரு தாக்கத்தை, பாதிப்பை மற்றவர்களிடத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதை அவங்க அறியறதில்ல. இப்போ நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அது நம்ம இப்படி நடந்துக்கோன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அறியாமலேயே இருந்து விடுகிறார்கள். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட சொல்லுவாங்க, பொய் பேசாதப்பா, எல்லாரும் யார் மேலேயும் கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களே அவங்க வீட்டில் தன்னுடைய அதே குழந்தைகள் மேலேயோ இல்லை அம்மா மேலேயோ இல்லை மனைவி மேலேயோ கோவப்படுறாங்க. அப்போ சொல்வது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும் பொழுது எது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அவங்களுடைய நடத்தை. தன்னுடைய நடத்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அறியாமலேயே இருந்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனக்கே தெரியாமல் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கவும் செய்கிறாங்க. இது ஒரு சத்தியமான உண்மைங்க. இது மட்டும் இல்லை, மனிதன் ஒவ்வொரு அங்க அசைவுகளின் பிரபாவமும் சுற்றி இருக்கின்ற உலகத்தின் சூழ்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? இது விஞ்ஞான ரீதியில் இது மிக சத்தியமான உண்மை. ஒவ்வொரு விளைவும் ஒரு செயலின் உருவத்தை தாங்கி பிறகு மற்ற விளைவுகளை உருவாக்கவும் காரணமாகிறது. ஒரு காரியம் செய்கிறாங்க, ஒரு செயல் செய்கிறாங்க, அது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த விளைவை ஒரு செயலாக அமைந்து இன்னொரு விளைவை ஏற்படுத்துது. இப்படி செயல் விளைவு, செயல் விளைவு, செயல் விளைவுன்னு சொல்லிட்டு ஒரு சங்கிலி தொடரை உருவாக்குது. இது ஒரு முடிவில்லாத சங்கிலி, கண்ணுக்கு புலப்படாத சங்கிலி, சூட்சுமமான சங்கிலி. இந்த சங்கிலியானது முழு உலகத்திலையும் அலை போல வளம் பரவி ஒவ்வொரு அணுவில், ஒவ்வொருவருடைய மனதில், ஒவ்வொரு அற்ப பொருளானாலும் அதன் மீது பிரபாவத்தை அவசியம் ஏற்படுத்துது. யோகி என்ன பண்ணுறான்? இப்போ இந்த யோகி இந்த கர்மத்தினுடைய ஆழமான விளைவை அறிவோடு புரிஞ்சுக்கிறான். அப்போது அவன் எந்த விதமான ஒரு மரியாதைக்கு புறம்பான அல்லது தவறான செயலில் செய்கிறதே கிடையாது. இதன் மூலமாக தவறான ஒரு இன்ஸ்பிரேஷனையும் தான் கொடுத்துடக்கூடாது. தன்னுடைய நடத்தை, தன்னுடைய செயல் மற்றவர்களுக்கு ஒரு தவறான இன்ஸ்பிரேஷனை கொடுத்து விடக்கூடாதுன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். இது ஒரு தோஷங்க. அம்மாவாக இருந்துக்கிட்டு நானே எழுந்துக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு, நானே குக்கிங் பண்ணுறதுல ஐயோ என்னடா இது குக்கிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நானே எதிரிலையும் ஒரு ஊக்க உற்சாகம் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடந்துக்கிட்டு, நானே எதுக்கெடுத்தாலும் இரிட்டேட் ஆகிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா இது சாத்தியமா? அப்போ நாம் ஒரு பிரேரணை உருவாக்குகின்றோம், ஒரு பாதிப்பை உருவாக்குகிறோம், நாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். குழந்தைங்க வெளியே போய் கற்றுக்கிறத விட நம்மக்கிட்ட நிறைய கற்றுக்குறாங்க. ஏன்னா நம்ம கூட நிறைய இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பொண்ணோ பையனோ படித்து முடித்து, அதாவது ஸ்கூல் படிப்பு முடித்து வெளியே போகிறவரை பெற்றோர்களினுடைய தாக்கம் பெரிதாக இருக்கிறது. ஸோ இந்த யோகியானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட எந்த விதமான தவறான பிரேரணையும் பெற்றுவிடக்கூடாது, பிறர் கெட்டு போவதற்கான தோஷமானது ஏன் தலை மேலே ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கர்மத்தின் மீது ரொம்ப விழிப்புடன், அலர்ட்டாக இருக்கிறான், கவனமுடன் இருக்கிறான், அக்கறையோடு இருப்பான். வேற ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்பொழுதும் மக்கள் நலனை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார். நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, கற்கும் மற்றும் கற்பிக்கும் கலைக்காக 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது அவசியம். முதல் விஷயம் என்னென்னா, குணங்களை கிரகிக்கும் பண்பு. கற்பது, ஒருத்தர்கிட்ட என்ன குணம் இருக்கிறதோ, நல்ல குணம் இருக்கிறதோ அதை கிரகிக்கணும், அந்த பண்பு. 2வது அகந்தையின்மை.
நான் இப்படியாக்கும், நான் அப்படியாக்கும். அகந்தை அப்படின்னு இப்போ ஒரு லௌகீக வாழ்வில் வரும் பொழுது இந்த அகந்தை வந்து ரொம்ப சூட்சுமமானது. நான் அப்பா, ஏன் சொல்படி என் பொண்ணு கேட்கல, ஏன் சொல்படி என் பையன் கேட்கல, இது கூட ஒரு அகந்தை தான். அதாவது நாம் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து நாம் சொல்லிக் கொடுக்கணும், பொறுப்பாக இருந்துக்கணுங்கிறது வேற. நான் ஒரு தந்தை அப்படின்ற பொறுப்பில் ஸ்தானத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற. இந்த குழந்தை நான் தான் பெற்றெடுத்தேன், நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற அந்த அகந்தைங்கிறது வேற. அது ஒரு ஈகோ, ஆத்ம உணர்வு இல்லாமல் தேக உணர்வில் வர்ற ஈகோ. 3வது பாயிண்ட்டு, கற்க வேண்டும் என்கின்ற தனியாத ஆர்வம் இருப்பதோடு இன்னும் நான் நிறைய கற்க வேண்டியது அவசியம் என்கின்ற உணர்வு. இந்த படிப்புக்கு ஒரு எல்லையே இல்லைங்க, வானமே எல்லை அப்படிங்கிற மாதிரி படிப்பு. வானத்திற்கு எல்லை இருக்கா? வானமானது பறந்து விரிந்து கிடைக்கிறது. அப்போ எதை எல்லையாக்க வேண்டும் அப்படின்னா, வானத்தை எல்லையாக்கும் பொழுது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதற்கு எல்லையே இல்லைன்னு அர்த்தம். நம்ம வாழும் வரை நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நான் இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்ற உணர்வு. 4வது, பிறருக்கு கற்பிப்பதற்காக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்மை. இவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவேன் அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. கல்வி கொடுக்க வேண்டும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். 5வது, பிறரை சரியாக புரிந்து கொள்ளும் சக்தி. நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கும் பொழுதே நம்ம யாருக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எந்த அளவுக்கு இதை கிரகிக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். 6வது, பிறருக்கு எந்த விஷயத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை நடைமுறையில் செய்து காட்டி நம்பிக்கை உண்டாக்கும் திறமை. ஒரு விஷயத்தை நம்ம உதாரணத்தில் பார்த்த மாதிரி ஒரு தாயாக இருக்கிறோம் இல்லை தந்தையாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பொறுமையை கற்பிக்க வேண்டும் அப்படின்னா நாம் பொறுமையாக இருந்து காட்டணும். ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப பிரச்சனை உள்ளதாக இருக்கிறது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி காட்டணும். நம்ம நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்வதற்கு பதிலாக அந்த சூழ்நிலையை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து அதை எப்படி நம்ம கையாளுகிறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம நடத்தி காட்டணும். ஸோ இப்படி செய்வதன் மூலம் நம்பிக்கை உண்டாக்கும் இந்த திறமை, இதெல்லாம் வந்து இருக்கணும். இந்த 6 விஷயங்களும் கண்டிப்பாக வேண்டும். யாருக்கு? யார் கற்கிறார்களோ, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ, அதை கலையாகவே செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 6 விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம், யார் ஒருவர் பிரபுவின் குணங்களை மனதில் எண்ணி பார்க்குறாங்களோ, மேலும் தேகத்தை மறந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும்தான் இந்த குணத்தை கிரகிக்கும் பண்பு அகந்தையின்மை சகஜமாக இருக்கும். முதல் 2 விசேஷம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 விசேஷம் வரணும்னா இது குணத்தை கிரகிக்கும் மற்றும் அகந்தையின்மை அப்படின்ற இந்த 2 பண்பு வேணும்னா பிரபுவின் குணங்களை மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். தேகத்தை மறந்து ஆத்ம உணர்வில் இருக்கணும். யாருக்கு ஆசிரியர் மற்றும் குருவாக பரமபிதா பரமாத்மா இருக்கிறாரோ அவருக்கு தான் எப்பொழுதுமே நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற தனியாத ஆசையும் கல்வி அறிவை பெறுவதற்கான இடைவிடாத முயற்சியும் இருக்கும். அந்த 3வது பாயிண்ட்டை சொல்கிறாங்க இல்லையா, கற்கும் மற்றும் நான் வந்து கற்க வேண்டும் அப்படின்ற தனியாத அந்த தாகம் இருக்கும். நிறைய இன்னும் கற்பதற்கு இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும். அது யாருக்கு இருக்குன்னா, பரமாத்மாவை குருவாக பாவிப்பவர்களுக்கு. அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்களாக இருப்பாங்க, இனிமையானவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஞான செல்வங்களை அள்ளி கொடுப்பதில் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு நாலேஜை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவர்கள் எதை வந்து கிரகிக்க முடியும், எப்படி சொன்னால் கிரகிக்க முடியும் அப்படின்னு மற்றவங்களை புரிந்து கொள்ளும் அந்த சக்தி இருக்கும், அந்த ஞானம் இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு அறிவுரை கொடுப்பதற்கு முன்னாடி அதை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிப்பவராக இருப்பாங்க. அப்பொழுதுதான் இந்த ஆசை அல்லது முயற்சியானது வெற்றி பெறும். இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா யோகம் இருக்கணும், யோகியாக இருக்க வேண்டும். யோகியானவன் யோகமுடையவராக இருக்கிறார். அதிர்ஷ்டம். இந்த யோகம் அப்படின்னா தொடர்பு, நினைவு. இன்னொரு மீனிங்கை என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா அதிர்ஷ்டம்.
யோகிக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் வாய்க்கும், யோகிக்கு தான் இந்த பண்பு இருக்கும். இந்த தாரணை செய்யும் புத்தி கூட யோகத்தினால் தான் உருவாக்கப்படுகிறது. பிறர் மீது சுப பாவனை, அவர் மீது அன்பு, அடுத்தவருக்கு பாடம் கற்பித்து தன்னை விட மேலே உயர்த்தும் தன்மை, இதற்கு பொறாமை இல்லாத பாவனை, வெறுப்பில்லாமல் பிறரது குறைகளை களைவது, அபார மன வலிமை, இது எல்லாமே தேவை. தாங்கிட்ட கற்றுக்கிறவன் தன்னை விட மேலே உயரணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பண்பு. பிரம்மபாபா அப்படி தான் பண்ணார். தன்னை விட மற்றவர்களை முன்னிறுத்தும் அந்த பாவனை இருந்துச்சு அவருக்கு. பிறரது குறைகளை களைவதற்கு அவர் மீது வெறுப்பு காட்டக்கூடாது. அந்த குறை தன்னையே தாக்கும், ஆனாலும் கூட அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளாமல் அந்த கருணை மிகுந்த அந்த பாவனை, இதற்கு ஒரு அபார மன வலிமையும் வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டு குழந்தை அம்மா மேலே நிறைய பழி சுமத்துது, வெறுப்புணர்வு காட்டுது. ஆனாலும் தாயானவள் அந்த மோகத்தில், அந்த பற்றில் வந்துடாமல், அந்த குழந்தை மேலே வெறுப்புணர்வு காட்டாமல், அதையும் தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து அந்த குழந்தைக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அபார மன வலிமை வேண்டும். யார்கிட்ட மன வலிமை இருக்கிறதோ அவர்கள்தான் மற்றவர்கள் நிந்தனை செய்தாலும் அபகாரம் செய்தாலும் அவர்கள் மீது வெறுப்பில்லாதவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா ஹர்ட் ஆகிடுவாங்க, மனது பாதிக்கப்பட்டு விடும், மனது அழ ஆரம்பித்து விடும், துக்கப்பட்டு விடும். ஸோ அபார மன வலிமை இருப்பவர்களுக்கு மட்டுமே வெறுப்புணர்வு கொண்டிருப்பவர்களுக்கும் அபகாரம் செய்பவர்களுக்கும் கூட உபகாரம் செய்யும் அந்த சக்தி இருக்கும். மன உறுதி இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியாது, அவர்களை கரை சேர்க்க முடியாது, கற்போருடைய சாமர்த்தியத்தை கண்டுபிடிக்க முடியாது, இதனால் இந்த பலன் கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒருத்தர் அன்பால் பிறருடைய இதயத்தை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள திட்டி தீத்து குற்றஞ்சாட்டி, நீ எதுக்கும் உபயோகம் இல்லை, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு தகாத நடத்தை கொண்டு அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவரோட புத்தியானது பயனற்றதாகிவிடும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய குறைகளை அவங்களுக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் என்ன ஆகிடுவாங்க, இன்ஃபீரியாரிட்டியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பதிலாக இன்னொருத்தருக்கு அறிவை தர வேண்டும் என்றால் அவங்க மேலே தயாள குணம் கொண்டிருக்க வேண்டும், அனுசரணையான பார்வை வேண்டும், யார் கற்கிறார்களோ அவர்கள் மீது கூட மதிப்பு வேண்டும். இதெல்லாம் ஒரு விலை மதிப்பட்ட ரத்தினங்களாகும். இது எல்லாம் யோகத்தின் மூலமாக தான் கிடைக்குது. இப்படி மனிதனுடைய மனதில் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள்கிட்ட என்ன சாமர்த்தியம் இருக்குதுன்னு கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கெப்பாசிட்டி என்னன்னு கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற விசேஷத்தன்மை என்னன்னு கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு என்ன புரியும் புரியாது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஒருத்தருக்கு கற்பிப்பதற்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படி கற்பிக்க ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இந்த எண்ணம் இருக்க வேண்டும். யார் தன்னை விட பெரியவர்களை மதிக்கிறதில்லையோ, சேவை உணர்வோடு அகந்தை இல்லாமல் சரள மனதோடு இனிமையான வழியில் கல்வி செல்வத்தை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் மற்றவர்களுடைய உயிரை வளமாக்கும் கல்வி செல்வத்தை பெறவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. இது எல்லாமே யோகத்தின் மூலமாகத்தான் சாத்தியமும் ஆகும். இப்படி கற்கும் மற்றும் கற்பிக்கும் கலையை பற்றி ஜெகதீஷ் சந்திரபாய் இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிறாரு. ஓம் சாந்தி. 16 கலைகள். இந்த கலை 6வது கலை, கற்று கற்பிக்கும் கலை. இந்த கலையை பார்த்தோமா நம்மளே அறியாமல ஒவ்வொரு நாளும் சதா நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட பார்வை, எண்ணம், சொல், செயல் மூலியமாக ஏதாவது ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா மற்றவங்க பாக்குறாங்க இல்லையா, நம்ம என்ன செய்யறோம்னு, நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி உட்காடுறோம். சில நேரம் நம்மள அறியாமலே நம்ம சிலவர்களை காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்லி அது நமக்குள்ள நடக்கும். இப்போது பாத்தீங்கன்னா நிறைய பேரு சினிமா நடிகர்கள் அவர்களை பார்த்து ரொம்ப காப்பி பண்றாங்க இல்லையா. அவங்க பேசுற ஸ்டைலு, நடந்துக்கிறது, இதெல்லாம்
காப்பி பண்றாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா, தவறாக நிறைய தவறான விஷயத்தை தான் சுலபமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நல்ல விஷயத்த ரொம்ப குறைவாகவே அவர்கள் கற்றுக்கொள்றார்கள். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், கெட்டதை கத்துக்க ரொம்ப சுலபம். நல்லது கெட்டது தெரிஞ்சாலும் இந்த கெட்ட விஷயத்த செய்யறது கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போதும். நம்ம கெட்ட விஷயத்த கொஞ்ச நேரத்துல செய்திடலாம். ஆனா நல்ல விஷயத்த செய்யறதுன்னா நம்ம அதுக்கு பல குணங்கள் தேவை. பொறுமை தேவை, புரிந்துணர்வு தேவை, முதிர்ச்சி தேவை, ஏன் செய்ய வேண்டும், அதுல கிடைக்கிற நன்மைகள், நீண்ட பார்வை நோக்கம் தேவை. அதாவது இன்னைக்கு நான் செஞ்சேன்னா நீண்ட காலத்துக்கு இதை நன்மை கொண்டு வரும். நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம கவனமா இருக்கணும். நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கொள்றதுக்கு கத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த நல்லதை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு புறம் நல்லது கெட்டது தெரிஞ்சாலும் இன்னொரு புறம் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு மன வலிமை தேவை. அதாவது வில் பவர் தேவை. அதை செயல்ல போடுறதுக்கு அந்த வில் பவர் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த மன வலிமை எங்க இருந்து நம்ம தேடி தேடலாம்? கடையில விற்பாங்களா? இல்ல இல்லையா? அப்ப நம்மளுக்கு மன வலிமை கொடுக்கிற அந்த ஒருவர் இறைவன் மட்டும்தான். அதனாலதான் தியானம் மிகவும் முக்கியம். தியானம் என்றால் என்ன? நம்ம எண்ணத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். பல இடத்துல அலைந்து கொண்டு இருக்கிற மனமும் புத்தியும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இறைவனை நினைவு செய்து அவரோட புகழையும் அவரோட குணத்தையும் நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அவரை பத்தி கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அவர் பாருங்க, உலக மக்கள் பல தவறுகள் செய்யறாங்க. அவரை அவமதிக்கிறாங்க, அவரை நிந்தனை செய்யறாங்க, அவரை திட்டுறாங்க, அவரை உடைக்கிறாங்க, என்னென்ன செய்யறாங்க. இருந்தாலும் அவர் கோச்சிக்கிறாரா? இல்ல அவரை தண்டிக்கிறாரா? அப்பயும் அவர் பரந்த மனதோடு நம்மள மன்னிக்கிறாரு அல்லவா? ஏன்னா அவருக்கு புரியுது, ஏன் இந்த உலக மக்கள் இப்படி இருக்காங்க, எந்த காரணத்தினால இவங்க அந்த தவறான செயலை செய்யறாங்கன்னு அவருக்கு புரியுது. அவங்க ஒண்ணும் வேணுமனே அவங்க செய்யல. ஏன்னா நம்ம எல்லாம் சத்தியம், அதாவது சத்தோ பிரதன்னா நம்மளோட சத்திய நிலையில, சக்தி வாய்ந்த நிலையில நம்ம இருக்கும் போது நம்மளால நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். மனிதனோட புத்தி கல்லாக ஆகும் போது, அதாவது தமோ பிரதான், அதாவது தாழ்ந்த நிலைக்கு போகும்போது அவர்களால நல்ல காரியம் செய்ய முடியாது. நினைக்கலாம், ஆனா இது செய்யணும். ஆனா காரியம் செய்யும் போதோ, வார்த்தை சொல்லும் போதோ அது தானாகவே தாழ்ந்ததாக ஆகிவிடுகிறது. அவங்க ஆசைப்படுவோம், நான் இனிமேல இது செய்ய மாட்டேன், இப்படி யோசிக்க மாட்டேன். ஆனா புத்தி கல்லாக இருக்கும் போது, கல்லான பாட்டு இருக்கு இல்லைங்களா? கடவுள் ஏன் கல்லானால் கல்லா போன மனிதர்கள்னாலே. அப்ப நம்ம இந்த கல் புத்திய தெய்வீக புத்தியா மாத்தணும்னு கொஞ்சம் முயற்சி செய்யணும் இல்லையா? அந்த கல்லை தான் நம்ம நல்லா செதுக்கும் போது ஒரு அழகான சிலையா வருது அல்லவா? அப்ப பாருங்க, இந்த மரம் கூட செடியை பார்க்கும்போது, மரத்தை பார்க்கும்போது மரமா இருக்கு. ஆனா அதை வெட்டி செதுக்கி ஒரு மேஜையாக்கும் போது, ஒரு கட்டிலாக்கும் போது, ஒரு பொருளாக்கும் போது அதோட தன்மை மாறுது இல்லையா? ஆனா அந்த தன்மையை மாத்துறதுக்கு அவங்க எத்தனை காரியம் அதை வெட்டணும், அதை ஷேப் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், மருந்து தருவணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒரு மரத்தை ஒரு பர்னிச்சரா மாத்துறதுக்கு. அதே போலதான் கல் புத்தியான நம்ம தெய்வீக புத்தி மாறணும்னா ஒரே 2-3 காரியம் நம்ம செய்தாக வேண்டும். அதாவது நம்ம இறைவனை நினைவு செய்யணும், இறைவன் புகழை பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷமும், காலையில மாலையில ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஏகாந்தத்துல, அதாவது இறைவன் நினைவுல நம்ம நேரத்தை செலுத்த வேண்டும். முடிக்கிறதுக்கு முன்ன ஒரு சிறிய கதை. ஒரு நபர் ஒரு சாது மரத்து கீழே உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். ஒரு நபர் என்ன செய்யறான், போற வரப்பெல்லாம் அந்த சாதுவை பத்தி எச்சி துப்பி போவாராம். நீ முட்டாளு,
நீ பேச மாட்டேன்னு ஏசிக்கிட்டே இருப்பாராம். இவரும் உட்காந்து தினைக்கு அமைதியா இருப்பாராம். ஒரு வாரம் போனுச்சுன்னா இந்த தினைக்கு எச்சி துப்பிட்டு போறாரு இல்லையா, இவருக்கு கடுப்பு வந்துருச்சாம். ஒரு நாள் அந்த சாது கண்ணு முழிச்சப்ப இவர் கேட்டாராம், தினைக்கும் வந்து உன்னை திட்டிட்டு போறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ரோசம் வரலையான்னு. அவர் சொன்னாரு, நீ என்னைய திட்டலையே, நீ உன் கோவத்தை வெளியே காட்டிட்டு போற. ஆனா நான் உன்னை ஒண்ணும் செய்யல. உன் எண்ணத்தை நீ வெளிக்காட்டிட்டு போற. அது நான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்ப உன்னோட கோவம் என்னை பாதிக்காது. நான் எடுத்துக்கிட்டா தான் பாதிக்குது. அதனால இன்றைய உலகத்துல உள்ளவங்க நிறைய தவறான விஷயத்த கத்துக்கொண்டு அது அவங்களுக்கு பாதிப்பு கொண்டு வருது. மன அழுத்தம், மன உளைச்சல் என்று பல நோய்கள்ல வந்து விழுந்துடுறாங்க. அதனால நல்ல விஷயத்த கத்துக்குவோம். நல்லதாக அப்புறம் அன்பாக அமைதியான வாழ்க்கை சுலபமாக வரும். பாத்தீங்களா, இந்த 16 கலை 16 பெற்று பெருவாழ்வு வாழுக என்று சொல்றாங்க இல்லையா. அப்ப நல்ல நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கும் போது நம்ம மன வலிமை பலமாக இருக்கும் போது நிச்சயமா நம்மளும் ஒரு அழகான பெரும் வாழ்க்கை வாழ முடியும். இன்னையோட இந்த 16 கலையில ஒரு 6வது கலையோட நம்ம முடித்துக்கலாம். அடுத்த வாட்டி இன்னும் மற்ற கலைகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க மலை. இது ஆனந்தத்தின் அலை.